ஆரம் ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ நீட் 2025 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். தமிழ் மீடியம் கொஸ்டின். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழ் மீடியம் கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கணும். நமக்கு வந்து ஆஃப்லைன் சென்டர் திருச்சியில் இருக்கு. இந்த வருடத்துல இருந்து ஆன்லைன்லயே நம்ம வந்து கிளாஸஸ் கொடுக்குறோம். கிளாஸஸ் எல்லாம் தமிழ்ல தான் எடுப்போம். பியூர் தமிழ் கிளாஸ். தமிழ்ல மட்டுமே வகுப்புகள் எடுக்கப்படும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பொருளின் புவியின் மேற்பரப்பில் ஒரு பொருள் புவியின் மேற்பரப்பில் 48 நியூட்டன் எடையில் உள்ளது. இதை எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பூமி. பூமியின் மேற்பரப்பில் நான் ஒரு பொருளை வைக்கிறேன். அதனுடைய இடை எவ்வளோ? 48 நியூட்டன். பூமியின் மேற்பரப்பில் வந்து நான் W1 வச்சுக்கிறேன். 1ஆம் நம்பருங்கிறது புவியின் மேற்பரப்பு. புவியின் ஆரத்தில் 1/3 உயரத்தில், இது வந்து புவியின் ஆரம், 1/3 உயரம், r/3. புவியின் ஆரத்தில் 1/3 உயரத்தில் புவியின் மேற்பரப்பிலிருந்து அப்பொருள் உணரும் ஈர்ப்பியல் விசை என்பது. புவியின் மேற்பரப்பிலிருந்து நான் r/3 டிஸ்டன்ஸ் தூக்கி ஒரு பொருளை வைக்கிறேன். இப்ப இதுல செலுத்தும் விசை, புவி செலுத்தும் விசை என்னன்னு கேட்கலாம். அதான் வெரி ஈஸி. நமக்கு வந்து டபிள்யூட ஃபார்முலா, எடைக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். நம் பொருளின் நிறை இன்ட்டு ஜி. ஜிங்கிறது புவி ஈர்ப்பு விசை முடிக்கும். இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். G1 is equal to formula capital G capital M divided by the R squared. capital G na Newton's ஓட கான்ஸ்டன்ட் மாறிலி, கேபிட்டல் எம்ங்கிறது பூமியின் நிறை, ஆறுங்கிறது பூமியின் ரேடியஸ். இது வந்து புவியின் மேற்பரப்பில் இருக்கும்போது ஜிக்கான ஃபார்முலா இது. ஒரு பொருள் புவியின் மேற்பரப்பில் இருந்தால் இதான் ஜிக்கான ஃபார்முலா. அதே பொருளை வந்து எவ்வளவு உயரத்தை கொண்டு போறேன்? r/3 உயரத்தை கொண்டு போறேன்னா அந்த உயரத்துல எவ்வளவு ஜி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஜிஎம் ஃபார்முலா இருக்கிற ஆறு, நான் புவியின் மேற்பரப்பிலிருந்து எவ்வளவு உயரத்தை கொண்டு போறேன்? r/3 உயரத்தை கொண்டு போயிடுறேன். the whole square. இது G2. நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? புவியின் மேற்பரப்பில் இந்த W2 கேட்கறான். இப்ப ஃபார்முலா எழுதிக்கோங்க. W1 is equal to M. நிறை எப்போதுமே மாறாது, G1. W2 is equal to M into G2. சரியா? நமக்கு வந்து 2 ஈக்குவேஷன் வந்திருக்கிறது. இப்ப இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணாலே போதும். எனக்கு W2 தானே தேவை. ஈக்குவேஷன் 2 வகுத்தல் ஈக்குவேஷன் 1 போட்டுக்கோங்க. W2 by W1 போட்டுக்கோங்க. mg2 by mg1. இங்க நிறை கேன்சல் ஆயிருது. இப்ப G2 by G1. அப்படியே இந்த G2 வழியும் G1 வழியும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த G1 வழியும் G2 வழியும் இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்ப G2 வழியை சப்ஸ்டிட் பண்ணுங்க. Gm divided by r plus r/3 என்னவா மாறும்? 3r plus r, 4r/3 the whole square divided வகுத்தல் Gm by r square என்னன்னு வந்துரும்? r squared by Gm வந்துரும். இந்த Gm கேன்சல். மிச்சம் நமக்கு என்ன வருது? என்ன வருதுன்னா r squared divided by whole square வந்திருக்கு இல்லையா? 16 r squared divided by 9, மேல இந்த 9 மாறிக்கும். r squared கேன்சல் ஆயிருது. 9 by 16. அப்போ 9 கீழ் 16. இதை நான் கேன்சல் பண்ணுங்க. 3ஆல அடிப்படுமா? 3 9 by 16 அடிப்படை வருது இல்லையா? 9 by 16. ஓகே, கரெக்ட் தான். இப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, நம்ம இப்ப இது வரைக்கும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோன்னா, W2 by W1 is equal to 9 கீழ் 16. நமக்கு தேவை என்னது? W2 வேணும் இல்லையா? அப்ப W2 is equal to 9 by 16 into W1. W1ஓட வேல்யூ எவ்வளவு? W1 இன் மதிப்பு புவியின் மேற்பரப்பில் எடை எவ்வளவு இருக்கு? 48. புவியின் மேற்பரப்பின் எடை வந்து 48. டயக்ராம்ல போட்டுக்கோங்க, படத்தை வரைஞ்சிருக்கு. அப்ப W1க்கு போல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 48 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும்.
ஒரு 16 16 3 16 48 3 இன்ட்டு 9 3 9 பெருக்கணும்னா 27 நியூட்டன் வருது. இப்போ W2 27 நியூட்டன். புவியின் மேற்பரப்பிலிருந்து R/3 தொலைவில் உள்ள ஒரு பொருளின் நிறை 27 நியூட்டன். சரியான விடை என்பது ஆப்ஷன் 1. தேங்க்யூ.